சார் நீங்க 40வது வருஷத்துல இந்த திரையரங்கம் வந்து அடியெடுத்து வைக்குது. ரஜினி அவர்கள் 50வது ஆண்டு. அதுவே ஒரு ஸ்பெஷலா உங்களுக்கு 40 அங்க 50 அப்படின்றது. ரஜினி அவர்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃபிளாஷ்பேக் சீன்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் எப்படி இருந்தது அவரோட ஆக்டிங்? சார் இப்போ ரஜினி சார் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2007 சிவாஜி வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி. ம். சிவாஜிக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் சிட்டில வந்து 3 தியேட்டர்ல தான் போடுவாங்க, ஒரு தியேட்டர்ல நூன் ஷோ போடுவாங்க. ஆனா சிவாஜி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் 17 தியேட்டர்ல போட்டாங்க. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த அந்த 4 ஸ்கிரீன் 5 ஸ்கிரீன் பிரேக் பண்ணி 17 ஸ்கிரீன் போட்டு. ம், ம். ஆனா ஹைட் போனது கபாலி படம் ஓகே. 2018ல 33 தியேட்டர்ல போட்டாங்க. ம், ம். எல்லா தியேட்டர்லயும் கபாலி தான். ஸோ அதுல வந்து அவருக்கு வந்து எந்த தியேட்டர்ல போட்டாலும் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் எல்லா தியேட்டரும் ஃபுல் ஆயிடுச்சு இன்னைக்கு. ம். கபாலியில் இருக்கிற ஹைப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஹைப். அந்த ஹைப் வந்து திருப்பி கூலிக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அட்வான்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு எல்லாரும் ஆவலமா இருக்காங்க. ம். அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு நம்ம ப்ரெஷர் பார்க்கணும். அது மொதல் 4 நாள் ஃபுல் லீவு 14, 15, 16, 17. ஸோ அந்த ஹைப் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்.